ஏன் ரோபோட்டால இந்த ஒரு கேப்சா பாக்ஸை மட்டும் டிக் பண்ணவே முடியாது? இப்போலாம் ரோபோட்ஸ்லாம் என்னென்னவோ பண்ணுது. ஆனா இந்த ஒரு சிம்பிளான ஒரு கேப்சா பாக்ஸை மட்டும் அதெல்லாம் டிக் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு வெப்சைட்குள்ள போனீங்கன்னா அந்த வெப்சைட்ல ரோபோட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி பசில்ஸ்லாம் நிறைய வரும். அந்த பசில்ஸை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணலாம். இப்போலாம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பசில்ஸை இப்போ இருக்க ரோபோட்லாம் ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணிடுது. ஆனா இந்த ரீகேப்சாவை மட்டும் எந்த ரோபோட்டாலையும் சால்வ் பண்ணவே முடியாது. இந்த டெக்னாலஜி பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரீகேப்சா, கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் பப்ளிக் டர்னிங் டெஸ்ட் டு டெல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் அப்பார்ட். இதுல இருக்க செக் பாக்ஸை கண்டிப்பா ஒரு ரோபோட்டால டிக் பண்ண முடியும். ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த செக் பாக்ஸை டிக் பண்றது இல்ல, அந்த செக் பாக்ஸ் எப்படி டிக் ஆகுதுன்றது தான் விஷயம். இப்போ ஒரு ரோபோட் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ண போதுன்னா அது மவுஸை எப்படி நகர்த்தும்னு பாத்தீங்கன்னா எந்த வளைவு சொல்லியும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் அந்த பாக்ஸை டிக் பண்ணும். இதுல இருந்து அந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிடும் இது வந்து ஒரு ரோபோட் தான் டிக் பண்ணிருக்குது. இதே மனுஷங்க நம்ம அதை எப்படி டிக் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ஒரு எட்டை போட்டு வளைச்சி சுழிச்சு அதை போய் டிக் பண்ணுவோம். இந்த வளைவு சுழிவெல்லாம் டிடெக்ட் பண்ண அந்த கம்ப்யூட்டர் இது வந்து ஒரு ஹியூமன் தான் டிக் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் குள்ள நம்மள அலோவ் பண்ணிடும். சோ இந்த மெத்தட் வச்சு தான் ரீகேப்சா டெக்னாலஜி ஒர்க் ஆகுது.